வரும்போது அந்த சட்டை வெளியே தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ பை மிஸ்டேக்கில் வந்து சரியாக இன் பண்ணாமல் வந்து ஆடுறான் போது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் படம் முழுக்க வரும்போது அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஸ்டைல் போது இப்போ நம்ம கொஞ்சம் வயசானவங்க அந்த ஜென்த்ரிக்கு நமக்கு தெரியல, அவன் அது போல் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அதாவது வந்து ரவிமரியாவோட ப்ளஸ் என்னென்னா கரண்ட்டை அவர் வந்து நானும் அவரோட சேர்ந்து ஒரு படம் மாட்டதாக இருந்தது. அதுக்கு ஒன்று முயற்சி பண்ணப்போ அப்போ தான் எனக்கு ரவிமரியா வந்து நண்பனாக எனக்கு நிறைய தெரியும். ஆனால் ஒரு கிரியேட்டராக வந்த ரவிமரியா எப்படின்னா அவரோட ப்ளஸ்ஸே வந்து அப்டேட்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட இன்னைக்கு என்ன ப்ளஸ் இருக்கோ அதை வந்து கரண்ட்டில் சொல்லக்கூடிய, கரண்ட்டில் பேசக்கூடிய, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய, அதை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் முடைந்த ஒரு படைப்பாளி வந்து ரவிமரியா. வெளியே வந்து காமெடியன் மாதிரி தெரியும், ஆனால் அவரோட அறிவு வந்து எல்லாரை விட வந்து அரசியல் ஞானம், அரசியல் அறிவும் அதை பற்றியான விழிப்புணர்வு. ஏன்னா அது படித்ததே அந்த அளவு இது சோஷியல் சயின்ஸ் தான் படிச்சிருக்காங்க. அதனால் வந்து சமூகத்தை பற்றியான ஒரு மிகச்சிறந்த அறிவு இருக்குது. அதை இந்த படத்தில் வந்து காமெடியாக வெளியே கொண்டு வந்திருக்கா நான் நினைக்கிறேன். அவர் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், எனக்கு நெருங்கிய நண்பர். வட்டாரத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து ரவிமரியா. என்ன என்னோட பிரச்சனை என்னவாக இருந்தாலும், எனக்கு எப்போ தேவைப்பட்டாலும், எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அவர் நிற்கக்கூடிய நண்பர். அதனால் அது நான் மட்டும் இல்லை, நீங்கள் மேடையை பார்த்தா தெரியும், இன்னும் நிறைய பேர் வந்து அவர் விட்டுருக்கலாம். அவர் நினச்சிருந்தாருன்னா கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த அரங்கை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு நண்பர்கள் திரைத்துறையில் இருக்குது. எல்லாரும் அவருக்கு நண்பர்கள் தான். அவங்க நீங்கள் வந்திருப்பாங்க. அவரோட நட்புக்கு, அவரோட மனசுக்கு, இந்த யூனிட்டோட கவிதாலயா சரவணனுக்கும் நான் வந்து இந்த இந்த சில்லுபாவத்து ரவி சார் சொன்னேன், சார் உங்களை பார்த்தா கே பாலச்சந்திரன் மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அப்படின்னு சிரிச்சார். அப்புறம் கவிதாலயா சரவணன், கவிதாலயாங்கிறது தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய புரட்சிகரமான சின்ன படங்களை கொண்டு வந்த ஒரு நிறுவனம். ஒருவேளை கவிதாலயா ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், என்னுடைய ஒய்ஃப் பேர் கவிதா, அது நான் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கவிதாலயா சரவணன் பேர் வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் ஏதோ ஒரு வகையில் அது நல்ல திரைப்படங்கள் கொடுத்து அந்த கவிதாலயா பேர் சரவணன்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால் தயாரிப்பாளராக அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அனைவருக்கும் மக்கள் தலைவாவில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், நடிகர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், பெப்சி சார்பிலையும் இயக்குனர் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்க மக்கள் தலைவர். நன்றி, வணக்கம். ஒரு போங்க, நான் 3 பேர்கள் பின்னாடி அனுப்புவேன். 5 நிமிஷம் பேச போனேன். அப்ப நான் தான் ரங்கநாதன் நினைச்சேன். சொல்லிடுறேன் சார். எஸ் சார், பார்க்காதீங்க சார். பல பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கும் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க நடிப்பு அரக்கன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். அதை வயசானாலும் இன்னைக்கும் இளமையா இருக்கக்கூடிய ராதா ரவி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அப்புறம் யூடியூபர்ஸ், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த படத்திற்கு இங்கே தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், பேசிவிட்டு சென்ற செல்வமணி அவர்களுக்கும், மேலும் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பு என்ன இருக்கார், நாஞ்சிலர் இருக்கார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசினது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பையன் எப்படின்னா எடுக்கிறான், இவன் லைட்டே இல்லாமல் எடுக்கிறான். அப்புறம் கேட்டால் இவன் மலையாளத்து படத்துலேருந்து வந்திருக்காரு சொன்னான். மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமாக பார்த்துருப்பான் இந்த லைட்டெல்லாம். ஓ, இப்படிலாம் லைட் இருக்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு சூப்பர்
ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். இவர் எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதான் அவர் சொன்னார் கதையின் நாயகன்னு. கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது உன்னை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவாயன் அந்த படத்தில். உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவாயன் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சர் ஆயிடும் போது உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவ்கிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம்டா இந்த படத்தை விட்டு நல்லா போகுண்டான்னு. இல்லை சொல்லு. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களே, ஆர்வி உதயகுமார் சார் அவர்களே, பேரரசு அவர்களே, எழில் சார் அவர்களே, அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, தயாரிப்பாளர் பழ கருப்பையா அவர்களே, திரைத்துறையை சார்ந்த கலைஞர்களே, நண்பர்களே, எதிரில் இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் நான் இப்போது இங்கே நிற்பதற்கு காரணம் நண்பர் ரவிமரியா. ரவிமரியா அவர்களும் நானும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஜீவாவை வச்சு படம் பண்ணோம். அப்போது ஆரம்பித்த நட்பு. நட்பு அப்போ ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே 92 அவர் சென்னைக்கு வந்தார். நானும் அப்போ தான் வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆனேன். அப்போ எங்கள் ரூமில் வந்து நான், லிங்குசாமி, வசந்த பாலன் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணார். உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்திலிருந்து எனக்கும் ரவிமரியாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதை வந்து பெரிய கதை அது. முக்கியமாக எனக்கு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதுகு வலி சீரியஸாக வந்தது. ஒரு 3 மாதம் படுத்த படுக்கை, ஏன் நின்னா உடம்பெல்லாம் நிற்க முடியாது, வலிக்கும். அந்த காலகட்டத்தில் நான் இங்கே நல்லா என் ஒய்ஃப் வந்து சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இதில் கிடையாது, ஈசிஆரில். அதனால் வீடு அங்கே, நான் இங்கே ஒரு ரூம் பிடிச்சி தனியாக தங்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் 3 மாதமும் தினமும் இவருடைய உதவியாளர் இவரும் வருவாங்க என்னுடைய ரூமுக்கு வந்து. எனக்கு வந்து இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறதை இவருடைய உதவியாளரை வச்சு பண்ணுவார். சில நேரத்தில் இவருடைய கைகள் கூட என்னுடைய முதுகில் தேய்த்து விட்டுருக்கு. எல்லாம் அனைவருக்கும் உதவி செய்வார், வந்து நிற்பார்னு சொன்னாங்கல்ல, அது வந்து என்னுடைய அனுபவத்திலே நேரடியாக வந்து நின்றவர் ரவிமரியா. அந்த மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடைய ஒரு அற்புதமான நண்பர். அந்த 3 மாதத்தில் ஒரு நாள் கூட வராமல் இருக்க மாட்டார். ஒருவேளை அவருக்கு படப்பிடிப்பு இருந்ததுன்னா அவருடைய உதவியாளராக வந்துடுவார். வந்து எனக்கு வந்து அது வந்து ஆட்டுக்கால் சூப்பு, இப்போ உதவியாளர் வந்து ஆட்டுக்கால் சூப் தயார் பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி அந்த மருந்து மாத்திரை, அதாவது எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இவர் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிடாதீங்க சார், நீங்கள் வந்து இந்த சித்தா மருத்துவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எனக்கு வந்து அந்த மருத்துவரை அறிமுகப்படுத்தி அந்த இதையும் செஞ்சார், அந்த உதவியும் செஞ்சார். அதுக்கு பிறகு நான் நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு அவர் தொடர்பில் தான் இருந்தார். அந்த 3 மாதத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், வந்தாருன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரூமில் இருப்பார். அப்போ நான் படுத்த அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கதை பேசணும். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இல்லை சார், அந்த ரோபோ சங்கரையும் இவரையும் வச்சு ஒரு நல்ல ஒரு காமெடி ட்ராக் மாதிரி ஆரம்பிச்சது. அப்புறமாட்டி பார்த்தோம் அது காமெடி ட்ராக் இல்லைங்க, அது முழு கதை அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியல இவரை வச்சு கதாநாயகனை போட்டு படம் எடுக்கலான்ட்டு. அது ரவிதேவுக்கு தெரிஞ்சிருக்கு. ரவிதேவ் இவரை கதாநாயகனை போட்டு படம் எடுத்துக்கார். ரவிதேவோட பேச்சில் நல்ல ஒரு ஃப்ளோ. ராம்தேவுடைய இவர் ரவிங்கிறதுனால அது ரவி வந்துருச்சு. ராம்தேவுடைய பேச்சில் ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கு. அதாவது ஒரு திரைப்படத்தில் பல ஜானர் இருக்கிற மாதிரி அரசியல் நையாண்டி படம், பொலிட்டிக்கல் சாட்டையர் என்பது ஒரு ஜானர். ஷோடைய பல படங்கள் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி இருக்கு. பிரச்சனைகள் வரும், அது வந்து என்னன்னா அந்த படத்தினுடைய ஜானருடைய தன்மை அது. அவர் வந்து உண்மையே உன் விலை என்ன போன்ற படங்கள்லாம் இருக்கு. துக்ளக், அந்த அவருடைய இன்னும் சில படங்கள்.
சோ எழுதிய படங்கள், கலைஞர் எழுதிய பல படங்கள் அரசியல் நையாண்டி விமர்சனங்கள் இருக்கு. மணிவண்ணன் சார் எடுத்த படங்கள்ல அமாவாசை கேரக்டர் இருக்கு. அது போன்ற படங்கள்ல அரசியல் விமர்சனங்களும் அதை வந்து எப்படி வந்து நம்ம சென்சார் மட்டும் இல்ல, நம்ம வந்து அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த கருத்துக்களை வந்து நம்ம எப்படி உண்மைதானே சொல்றோம். ஆனால் நாட்டில் நடக்கிற விஷயத்த ஒரு கதையாக கலையாக மாற்றும் போது அதை அனைவரும் ஏற்க தகுந்த விதத்தில் சொல்ல தெரிந்த கலைஞர்கள் மாபெரும் வெற்றி அடைகிறார்கள். எனக்கு இந்த ராம்தேவ் மேல அவர் பேசியதை வைத்து, நானும் அவரோட பழகினதில்லை, அவர் பேசியதை வச்சு அதை ஒழுங்கா அதை நகைச்சுவையோட ஏற்றுக்கொள்ளும் விதமாக சொல்லி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அப்புறம் வந்து அவருடைய மற்றவர்களெல்லாம் கேமராமேன், மியூசிக் டேரக்டர்லாம் பற்றி சொன்னாங்க. ஒரு செலெக்ஷனுக்கு பொண்ணு வந்தது, வரிசையா எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணு வந்து இது செலக்ட் ஆகலை அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருந்தது. என்னம்மான்னு கேட்டேன். என்ன சார் அழகா இருந்ததான் எடுப்பீங்களா, நடிப்பெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எதையும் யோசிக்காம இந்த பொண்ணு தான் எனக்கு ஹீரோயின் சொன்னார். பார்த்தீங்களா, அந்த குட் ஹார்ட் கண்டிப்பாக வெற்றி அடையும். உங்கள் அனைவருக்கும், யூனிட் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். நண்பர்களே, நீங்கள் வெற்றி அடைந்து ரவி மரியாவை ஹீரோ ஆக்கிடுங்க. எனக்கு ஒரு படம் இருக்கு. நன்றி, வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் ஜாம்பவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே வந்ததே ரவி மரியாக்காக தான். இந்த யூனிட்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்தோடனே டைரக்டர் பேசுனதை கேட்டோன்னே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அவர் மண்டையிலேருந்து பேசலை, இதயத்திலேருந்து மனசுலேருந்து பேசுகிறாரு. அவர் மனசுக்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைன்னு தெரியுது. கைத்தட்டுங்க. அவரை பற்றி தானே பேசுகிறோம். உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ரவி மரியா அப்படின்ற பேர் வந்து மரியா அவரோட மனைவி பேர். வந்திருக்காங்களா? மனைவி மேலே அவ்வளவு நேசமும் பாசமும் கொண்டவர், குடும்பத்தை அவ்வளோ அழகாக நேசிப்பவர். அவரோட வெற்றி வந்து அவர் மனைவியை மதித்த அந்த மரியாதையில் தான் தொடங்குச்சு நான் நினைக்கிறேன். ரவியாக இருந்தவர் ரவி மரியா மாறின காலத்துலேருந்து எனக்கு தெரியும். இங்கே கூட்டத்தில் ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேரும் 100% வாழ்த்தக்கூடிய, சிறுமலாகக்கூடிய ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சு ரவி மரியா தான் நினைக்கிறேன். பாகுபாடு இல்லாத எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தக்கூடிய பேரறம் இருக்குது ரவி மரியாட்ட. அவர் ஒரு படத்தில் வந்து நான் திருநங்கையை நடிக்க வச்சேன். நீங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ பெரிய முரட்டு மனுஷன் எப்படி திருநங்கையை நடித்தார். மீசையில் எடுத்தார். மொத்த உடம்புல எத்தனை முடியையும் வலிச்சுட்டு படத்தில் வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்காக பரதம்லாம் போய் கற்றுட்டு வந்து நடித்தார். இந்த மாதிரி அவரை பற்றி நிறைய டெடிக்கேஷனான விஷயங்கள், அவருடைய ஈடுபாடு, அர்ப்பணிப்புலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரவி மரியாட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுமையாக 100% செய்வார். 99.9 கூட செய்ய மாட்டார். ஒரு முறை நான் கேட்டேன், சினிமாவில் ஜெயிக்கிறது அப்படின்றது கிணத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாதிரி. 99.9 நீ எந்திரிச்சாக்க கீழே விழுந்துருவா. ஸோ 100% ஒரு வேலை செஞ்சால் தான் வெளியே வர முடியும்னு சொல்லி அந்த ஈடுபாட்டு டெடிக்கேஷன் தான் அவர் இன்னைக்கு ஹீரோவாக மாற்றிருக்கு நான் நினைக்கிறேன். அடிக்கடி கேட்பார். என்னுடைய தொடர்ந்து 3 படங்கள் நடித்தார். இப்போ சமீபத்தில் படங்கள் அவர் பயன்படுத்த முடியல. முந்தி நீ வந்து ஒரு சாதாரண நடிகனாக இருந்த உன்னை வந்து சின்ன சின்ன ரோலில் பயன்படுத்த முடியும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முழுமையான நடிகனை மாறிட்ட. உன்னை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் கூப்பிட முடியும். நீ வந்து இப்போ வந்து பி கிரேட்லேருந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கிற. அதனால் கரெக்டான டயத்தில் கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறேன். அது நிச்சயம் அடுத்த படத்தில் நடக்க நான் நம்புகிறேன். ரவி மரியா மனசுக்காகவும் இந்த யூனிட்டுக்காகவும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். பாய். மூன்றாம் மனிதன் ஆடியோ இது பண்ணார். மூன்றாம் மனிதன் பழகினார். மக்கள் தலைவா திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், சகோதரர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், சகோதரர் ராதாரவி அவர்களுக்கும், சகோதரர் நாஞ்சல் சம்பத் அவர்களுக்கும், ஐயா திரு பழக்கருப்பை அவர்களுக்கும். அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, 1986 தீர்த்தக்கரையிலேன்னு ஒரு படம் எடுத்தார். அவர் மணிவண்ணன் இயக்குனர், நான் அதில் உதவி இயக்குனர். 40 வருஷம் கழிச்சு இன்றைக்கி மேடையில் நீங்களும் ஒன்றா உட்காந்துருக்கோம். கடவுளுக்கும் காலத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மற்றும் மேடையில் இருக்க அனைவருக்கும், பேரரசு, நந்தா பெரியசாமி, தீனா, இயக்குனர் எழில், பிருந்தா சாரதி, சகோதரர் ரங்கநாதன், என்னுடைய கதை வசனகர்த்தா, எழுத்தாளர் சங்க பொதுச் செயலர் லியாகத் அலிகானம் அனைவருக்கும் மற்றும் வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம் சொல்லி கூப்பிட்டு வந்தார் ரவி மரியா.
ஆரம்பிக்கும் போதே மாலை ஆயிடுச்சு, பாக்கியராஜ் இரவு வணக்கம் சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா கீழே உட்காந்துருங்க வந்து இது மாதிரி கீழே உட்காந்துருக்கும் போது அவர் நண்பர் அங்கே உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் பேசி அப்புறம் கடைசியாக நீ பேசுறதுக்குள்ள நைட் ஷோ முடிஞ்சிருந்தான்னு தான் நினச்சிட்டு கீழே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கு. ஆனால் ஏன் இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்கன்னா அது ரவிமரியாவோட நட்பு தான். இந்த மேடையில் இவ்வளோ பேர் இருக்கிறது காரணம் ரவிமரியாவோட நட்பு தான். ரவிமரியா மிகச்சிறந்த ஒரு பண்பாளன், நல்ல நடிகன் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த பண்பாளன், நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதன். ஏன் சொல்லனா, அவர் சினிமாவில் வந்து ஒன்றா பணம் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்கலாமே தவிர உண்மையில் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசுடைய ஒரு நடிகன், நல்ல மனதுடைய இயக்குனர், நல்ல மனதுடைய படைப்பாளி. ஒரு சமயம் நாங்கள் வந்து டைரக்ஷன் பிரசிடெண்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது எங்கள் உறுப்பினர் எல்லாருக்குமே வந்து பொங்கல் தீபாவளிக்கு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், ஸ்வீட்ஸு இது போல் எல்லாருக்குமே கொடுப்போம். இப்போ யாராவது ஒருத்தரை வந்து நன்கொடையோ அது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டுருவோம். ஒரு தடவை வந்து வெளியே யாரையும் கேட்க மாட்டான், நம்ம யாரையாவது ஒருத்தர் பண்ணலாம் அப்படின்போது நான் இவங்ககிட்ட சொன்னேன், ரவிமரியா கிட்ட, ரவி நீ எதாவது பண்ண முடியுமாண்ணா? சார் எவ்வளோ சார் பண்ணுவேன்? ஒரு 15 லட்ச ரூபா தேவைப்படுறான்னு. உடனே நான் பண்ணிடுறேன் சார். நான் சொன்னேன், நீ பண்ணுறா, நாங்கள் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு ஒன்று ஹீரோ போட்டால் இந்த படத்தை நான் வாங்கி தந்துடுறேன். நான் வாங்கி தரல, ஆனால் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே அன்னைக்கே அந்த பணத்தை கொடுத்தேன். பணம் கொடுத்தேன்னு கூட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால் சினிமாவில் நடிக்கிறான், பணம் கொடுக்குறாம நடிக்கிறதா நினைக்காதீங்க. அது ஒன்றா திரையில் இருக்கலாம். ஆனால் தரையில் வந்து அவன் 15 லட்ச ரூபா வாங்கும்போதே, அதாவது வந்து 1 கோடி ரூபா வாங்கும்போது 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கறது, உதவி பண்ணுறதுங்கிறது வேற விஷயம். ஆனால் பணம் 10 லட்ச ரூபா பணம் வாங்கும்போதே 15 லட்ச ரூபாயை வந்து இயக்குனர் சங்க உறுப்பினருக்காக நன்கொடையாக கொடுத்தவர் வந்து இயக்குனர் ரவிமரியா. அந்த அளவுக்கு வந்து நட்பும் நல்ல மனசும் கொண்டவர். அவர் வந்து மக்கள் தலைவான்னு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. எவ்வளோ பயம் பாருங்க. கதாநாயகன் சொல்லிவிடாத, நீ கதைக்கு நாயகன். ஏன்னா ஹீரோவா வில்லனா காமெடினா வண்டி ஓடிட்டு இருக்குது, யாரும் கெடுத்துடக்கூடாதுன்ற பயம். அந்த பயம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் வந்து 2 சாங் தான் அங்கே பார்த்தோம். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வெளியே வரத்துக்கு உண்டான பிரசவிப்பதற்கான ஒரு நல்ல களமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. துளசிராமனுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக வருவீங்க. அந்த இது தெரியுது உங்களுக்கு பார்த்தும்போது. அதுபோல் வந்து என் ட்ரெய்லர் ஏன் போடலன்னு கேட்டேன். இல்லை சென்சார் பண்ணல. பொதுவாக பிரிவு தேட்டரில் போடும்போது யாரும் சென்சார் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் பார்க்கும்போது இது வந்து ஒரு வில்லங்கமாக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் பிரிவு தேட்டரில் பயப்படுவாங்க. அப்போ பிரிவு தேட்டரில் பயப்படுற அளவுக்கு அந்த படம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால் பரவாயில்ல ரவி, நீங்கள் நாளைக்கு தலையாகவும் பயப்பட வேண்டியதாக இருக்குது, மக்கள் தலையாகவும் பயப்பட வேண்டியதாக இருக்கு. 15-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தலைவாகவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இன்னைக்கு வந்திருக்க மக்கள் தலைவாகவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. உண்மையே வந்து நான் படம் பண்ணும்போது அந்த ஒரு நெருக்கடி எங்களுக்கு இல்லை. அது பிரிவு தேட்டரில் படம் போகும்போது சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களாட்சி படம் எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான படம். அந்த படம் எடுக்கும்போது எனக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லை. ஏன்னா ஒரு உண்மையாகவே கொஞ்சம் சுதந்திரம் இருந்த மாதிரி நான் உணர்றேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற படைப்பாளிகளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பயம் வந்து சூழ்ந்து நிற்குது. இது படம் பண்ணலாமா, படம் பண்ணால் ரிலீஸ் பண்ணுவாங்க, சென்சார் பண்ணுவாங்களா, சென்சார் பண்ணால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா, மத்திய அரசாங்கம் இந்த படத்தை சென்சார் பண்ணுமா, அப்படி பண்ணி வெளியே வந்தால் மாநில அரசாங்கம் இந்த படத்தை திரையரங்க வெளியிடவே அனுமதிக்குமா, இது மாதிரி பல்வேறு சென்சார்கள் அப்படி வெளியே வந்துட்டா இங்கே இருக்கிற ஜாதி கட்சிகளோ இல்லை வந்து மத கட்சிகளோ அவங்க ஏதாவது வந்து இதை பிரச்சனை பண்ணி படத்தை நிறுத்திடுவாங்களா? இப்போ ஒரு படைப்பாளி தன்னுடைய உண்மையை சொல்றதுக்கு யார் யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்குன்னா, இன்னைக்கு உண்மையை தவிர எது ஒன்றாலும் திரையரங்களை பேசலாம், திரையில பேசலாம். உண்மையை பேசினா மட்டும்தான் அந்த திரைப்படம் வெளிவருது கஷ்டம். பொய்யை பேசலாம், கற்பனையை பேசலாம், ஆபாசத்தை பேசலாம், அருவறுப்பை பேசலாம், வன்முறையை பேசலாம், கலாச்சார சீர்குலை பேசலாம். ஆனால் உண்மையை பேசினா அந்த திரைப்படம் இந்தியாவில் வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அந்த ட்ராக்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு படம் எடுத்து 14 வருஷம் வனவாசம் போன மாதிரி என்னுடைய குற்றப்பத்திரிகை திரைப்படம் ஒரு 14 வருஷம் வனவாசம் போய் என் வாழ்க்கையே திசை மாற்றி அது மாதிரி படங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மாற்றி அமைச்சது. ஆனால் இன்னைக்கு இது படம் பார்க்கும்போது ஒரு காமெடியாக அதுக்கப்புறம் படைப்பாளிகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த எப்படி விஷயத்தை கொஞ்சம்
கவர் பண்ணி அது வெளியே சொல்கிறது அப்படிங்கிறத வந்து மக்கள் தலைவா மாதிரி படங்கள் மூலம் அதை வெளியே கொண்டு வரதுக்கு இயக்குனர் பேசும்போதே அவரே பயங்கரமாக ரசி வந்து அப்போது ஒருத்தரை பற்றி பேசும்போது அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுகிறார். இவங்க எப்படி இருக்காங்க, நாஞ்சில் சம்பத்து குழந்தை இல்லை, டைரக்டர் குழந்தை மாதிரி பேசி அவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கியிருக்காரு இப்போ நல்லா தெரியுது. பேச அதான் ஆடி கறக்கொண்டி மாட்டை ஆடி கறந்து பாடி கறக்குறாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இயக்குனரை பார்க்கும்போது மிக அருமையாக புரியுது இவர் வந்து எவ்வளோ சிறப்பாக வந்து எல்லார்ட்டையும் வேலை வாங்கியிருப்பாருன்னு. உண்மையாக நான் வந்து இவங்கெல்லாம் கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு நினச்சேன். பிழைக்காரப்பா சார், நாஞ்சில் சம்பத் சார்லாம் வந்து கெஸ்ட்டாக வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போஸ்டரை பார்த்தோன்னு தெரிஞ்சு எல்லாருமே நடிகராக இருக்காங்க. அப்போது இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது ராதாரவி சார் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருந்தார். ராதாரவி சார் வந்து நட்புக்கு ஒரு இலக்கணம் வந்து ராதாரவி சார். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்ன மரியாதையோ, இப்போ என்னை பார்த்தா என்ன மரியாதை கொடுக்குறாரோ, இயக்குனராக இல்லை வந்து ஒரு சங்கத்தோட தலைவராக பார்க்க என்ன மரியாதை கொடுத்தாரோ, அதே மரியாதையை தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரோட ஒர்க் பண்ணும்போது மணிவண்ணன் பட சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது அப்போ வந்து அவர் வந்து நல்ல பெரிய நடிகராக இருக்கார். ஆனால் சாதாரணமாக எல்லாரையும் ஒரே மாதிரியாக நட்போட பழக்கூடியவர். அதனால் பெரும்பாலும் என்னோடய படத்தில் ஏதோ ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்டே இருப்பார். ஒரு சமயம் வந்து ஒரு படம் பண்ணும்போது, ராவத்தருக்கு ஒரு படம் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு சீனு நான் சொன்ன ராதாரவி சார் வச்சு பண்ணலாம் சார். ராவத்துட்டு ஐயோ ரொம்ப பணம் கேட்பாரியா, நீங்கள் தெரியாது அவனுக்கு அப்படின்னா. இல்லை சார் நான் வந்து பணம் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. நான் முன்னே வந்து ராதாரவி சார் கிட்ட போனேன். சார் என்ன பண்ணார், என்கிட்ட வந்து ஒரு 3 நாள் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது சார், நீங்கள் பண்ணணும். ஆனால் வந்து பெரிய சம்பளம். அப்படியா அப்படியா சொல்லுவோனே, ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நான் சம்பளம் குறைச்சி வாங்கினேன்னா நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் மேனேஜர் உடனே 100 பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாயா, ராதாரவி இவ்வளோ தான் வாங்கினேன், ராதாரவி இவ்வளோ தான் வாங்கினேன். அதனால் ஒன்று பண்ண, நீ எனக்கு பணமே வேண்டாம், நான் உனக்காக ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. நான் வேண்டாம் அப்படின்னு. அதாவது நண்பர்கள்னா வெளியேந்து பார்க்கும்போது ராதாரவி சார் வந்து ஒரு கரடுமுரடான மனிதர் மாதிரி தெரிவார். எப்படி நாஞ்சில் சம்பத்தை பற்றி நம்ம டைரக்டர் சொன்னாரோ அது மாதிரி ரவி சார் கூட வந்து வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப கரடான ஒரு ஆள் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த நட்புக்காக நீங்கள் என்னவாக இருந்தாலும் உங்க கூட பக்கத்தில் நிற்பார். சில நேரங்கள் நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கூட மற்றவங்க பயந்து விலகிற நேரம் சூழ்நிலை வரும்போது கூட ராதாரவி சார் நம்ம கூட நண்பர்னா அந்த இடத்துல தைரியமாக நிற்கலாம். எவன் போனாலும் ராதாரவி சார் நம்ம பக்கத்தில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவர் கொடுத்துருவார். அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து நின்றுடுவார். படைப்பாளிகள்னு ஒரு இது வரும்போது ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் சந்திக்கும் போது, இப்போ எந்த ஃபெப்சிக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அதை எதிர்த்தே ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வார் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கட்டின லுங்கியோடு வந்து அங்கே நின்றுட்டார். காலைல ஒரு 5:30 மணிக்கெலாம் வந்து கட்டின லுங்கியோடு அங்கே வந்து ஆண்டா தேட்டரில் வந்து நின்று என்ன பிரச்சனை நான் அவங்க கூட நிற்கிறேன். அதுபோல் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் நண்பர்களுக்கு உதவுவதில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதர் வந்து ராதாரவி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பற்றி ரொம்ப அழகாக படத்தை பற்றியும் கேமராமேன் பற்றியும் ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டே இருந்தார். கார்த்திக் வந்து சின்ன தயாரிப்பாளரோட ஒரு சூப்பர் ஸ்டார் கேமராமேன் கார்த்திக்கு. அவ்வளோ அழகாக என்ன இருக்கோ அதில் வந்து மிகச்சிறப்பாக படம் பண்ணக்கூடிய. அப்போது ஒரு டெக்னீஷியனை பற்றி அது வெளியே இப்போ இவங்களாம் சொன்னால் தான் எனக்கு தெரியும். இப்போ கார்த்திக் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கார்த்திகை பற்றி வர்றதுக்கு முன்னாடியே பிரபலியமாக இருக்கிற நடிகர்கள் வந்து சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைச்சிடும். அதுபோல் கார்த்திகை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் மக்கள் தலைவா அது மட்டும் இல்லை, கீழே வந்து பாருங்கள் ஃபார் சேல் இருக்கு. இது அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது என்ன, அதனோட மீனிங் என்னன்னு. அது போடுறதுக்கு அது யோசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிச்சயமாக நம்ம யாரையும் வந்து அரசியலில் வந்து யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. சில நேரங்களில் விமர்சனங்கள் வந்து வைக்கிறது என்னென்னா, அந்த விமர்சனங்களுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது வந்து பல பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நிச்சயமாக திரையில் வந்து அது வரும்போது நல்ல வேலை இவர் சொன்னார் வந்து ஃபார்ச்சுனேட்டாக வந்து பேரரசு பண்ணார். நான் நினைக்கிறேன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக பேரரசு பண்ணியிருக்காரு. ஒரு வேளை பண்ணாமல் இருந்தாரோ அவர் இன்னைக்கு ஒரு மினிஸ்டராக கூட இருந்திருக்கூடிய வாய்ப்பு வருது. நிச்சயமாக அந்த வாய்ப்பை வந்து ஏன்னா அவர் தான் வந்து என்ன தம்பி விஜய் வந்து வச்சு அன்னைக்கு சிஎம் வார்த்தை எலெக்ஷன் பாட்டு ஒன்று சிவகாசியில் போட்டு நிச்சயமாக அந்த பாட்டு தான் வந்து சாலை முழுக்க அந்த பாட்டு தான் போட்டு இருந்தாங்க. அவர் ஒரு வேளை வந்து எலெக்ஷன் முன்னாடி இந்த சீனை கட் பண்ணி அந்த சீனில் நடிச்சிருந்தாருன்னா எங்களுக்கு மினிஸ்டராக கூட இருந்தக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒருத்தர். அவருடைய பாடல்கள் பிரபலியமானது. அவர் இதில் நடிச்சிருக்காரு.
அதுபோல் எல்லாமே நண்பர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து நிச்சயமாக படம் பார்க்கும்போது, அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது, இயக்குனரோட பேச்சை பார்க்கும்போது, நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கல, ஆனாலும் வந்து ட்ரெய்லர் போல் இயக்குனரோட கன்னி பேச்சு வந்து இந்த படம் எவ்வளோ சிறப்பாக நகைச்சுவையாக வரும். அதே நேரத்தில் நம்ம ரவிமரியாவோட பாட்டு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. அவர் வந்து ஹீரோயினோட டான்ஸ் ஆடுற மூமெண்ட் இடுப்பை வளைச்சி ஆடும்போது அவர் கொஞ்சம் இடுப்பு வளையாது அவனுக்கு. நான் என்ன அந்த முதல்